நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் ஓல்டு மாடல் மிஷினுக்கு யூனிவர்சல் டை ரெடி பண்ணுறதுக்காக பேப்பர் கட்டிங் எப்படி ரெடி பண்ணுறது, அதே நேரத்தில் பேப்பர் கட்டிங்கை எப்படி மிஷினில் ஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா போன வீடியோவில் இந்த சர்க்யூட் டயக்ராம் வரைகிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். நண்பா அதே போல் கட்டிங் பண்ண பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஓட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக வேண்டிய அந்த ஓட்டை. ஸோ டை செட் பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கு அந்த பேக் கவரில் ஒரு சீட் மாரி இருக்கும். அந்த சீட்டில் நம்ம வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் போக போக ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்லருக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். அடுத்தது பார்க்கும்போது பில்லர், இந்த பில்லர் கம்பி வெளியில் போகாமல் இதுதான் நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டார்டருக்குள்ளே ஓடுறது. ஸோ அந்த பில்லரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நறுக்கு எண்ணெய் பகுதி இதே போல் வச்சுக்கோங்க. அதாவது பிசுறு உள்ளார இருக்கணும். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பி போகிறப்ப தட்டும். ஸோ நீங்கள் இதே போல் உள்ளார வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் பேஸ்ட் அரல் டட்டு பெவிக்விக் போட்டு ஓட்டலாம். நான் ஒட்டாமல் டைரெக்டாக டேப் அடிக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலது மட்டம் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரீப்ளேஸ்னால் ஒன்றும் இல்லை நண்பா, திரும்ப வைக்கும்போது நமக்கு சென்டர் வேணும், அந்த தேவைப்படுது நகர்த்தி வைக்கிற மாரி அப்படின்னா நம்ம அளவு நகர்த்தி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் இப்போதைக்கு அரல் டட்டு பெவிக்விக் இந்த மாதிரி எந்த பேஸ்ட்டும் போடாமல் டைரெக்டாக நான் டேப் பண்ணுறேன். டேப் அதிகமாக மொத்தம் சுற்றாமல் ஒரு 2 சுற்று 3 சுற்று மட்டும் சுற்றுங்க. அதுவே டைட்டாக சுற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லைஃப் ரொம்பவே நல்லா வரும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வச்சு சொல்கிறேன். பில்லரில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதி வளைவு பார்த்திங்கன்னா உள்ளார நோக்கி வரணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு தான் ஓட்டணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சென்டர் பண்ணிட்டேன். அதாவது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணாத பகுதி இது. ஸோ அந்த சீட்டில் இருக்கக்கூடிய லைனை கணக்கு பண்ணி நான் சென்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டேப்பை நம்ம இன்சுலேட் பண்ணிவிட்டு ஒட்டிடுவோம். நண்பா இப்போ பார்க்கும்போது நான் 2 பகுதியுமே ஒட்டிட்டேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பில்லருக்கு இதே போல் தான் வைக்கணும். ஸோ அது வைக்கும்போது இதே போல் சென்டரில் வர மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. பிசுறு உள்ளார வச்சுக்கோங்க. நம்ம நறுக்கிறதால முன்ன பின்ன கட்டிங்கில் ஏதாவது பிசுறு நம்ம அடிச்சிருந்தா கூட அது உள்ளார போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தெரியாது. நமக்கு பேப்பர் வெளியில் கம்பி வரும்போது சைனிங்காக தான் வரும். ஏன்னா நம்ம பிசுறு எல்லாம் உள்ளார கொண்டு போயிட்டோம் அப்படின்றதுனால நமக்கு கணக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதே போலங்க சொன்னால். இப்போ டேப் எதுக்காக நம்ம பேப்பர் கட்டிங் போகிறப்ப டேப்புக்காகன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது செய்யும் போது நமக்கு வேலை ரொம்பவே சுலபமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது சென்டரில் சுற்றி வரக்கூடிய சாஃப்ட்டுக்கான புள்ளியில் நமக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ண பிளேட்டுக்கானது இது தான். ஸோ அந்த ஸ்க்ரூ வரக்கூடிய ஓட்டைக்கு நேராக அது மேட்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். நண்பா அந்த இடத்துல என்னால் வீடியோ கேமரா சரியாக காமிக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இது பார்க்கக்கூடிய போது இது அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதாவது லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பில்லரும் ரைட்டில் இருக்கக்கூடிய பில்லரும் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் நான் போட்டு வச்சிட்டேன். நமக்கு பேப்பர் உள்வாட்டத்தில் வழங்கணும். ஸோ அது வளைச்சி எங்கே விடணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டருக்கு கம்பி துணுத்த வேண்டிய பகுதியில் உள்நோக்கி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கம்பி பேப்பருக்கு வெளியில் வராமல் உள்வாட்டத்திலே போகும். ஸோ அப்போ ஸ்டார்டரில் எங்கேயுமே காயம் பண்ணாது. நமக்கு கம்பியும் பார்த்திங்கன்னா வைண்டிங் நல்லாவே சூப்பராக அமையும். இப்போ கட்டிங் போட்ட பேப்பரில் ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம பேப்பர் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு போட்டிருக்கிறதுனால எந்த வித கோராக இருந்தாலும் சரி பேப்பர் பேப்பருக்கு தகுந்த மாதிரி அந்த கோரோட ஸ்டாம்பிங் நல்லாவே அமையும். ஸோ இதனால் எந்த ஸ்டாம்பிங்காக இருந்தாலுமே நம்ம டையும் மாற்றவில்லை, எதையுமே மாற்றவில்லை. கரெக்டாக கம்பி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டருக்குள்ளேயே போய்ட்டு உட்காரும். ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லைவாக பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நண்பா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த சீலிங் ஃபேன் ஓல்டு மாடல் மிஷினை எப்படி ரன் பண்ணுறது, இதில் வரக்கூடிய எரர் என்ன, இந்த எரருக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நண்பா அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கொடுக்கக்கூடிய தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.